ஹலோ ஸ்கூடே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கெட்டப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு என்னடா கார் பின்னாடி தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கார் கடையை வந்து நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம். என்ன கார் கடைன்னு பார்த்தீங்கன்னா மகா கார்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அவங்க தான் நம்ம வீடியோ எடுக்க இன்றைக்கி விட்டுருக்காங்க. அதாவது இன்றைக்கி இந்த கடையை ஃபுல்லாக நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். மொத்தமாக ஒரு 15 கார் 13 கார் கட்ட இருக்குங்க. அதை நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் ஆகாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேகத்தில் திட்டிக்கோங்க. வாங்க ஸ்கூடே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூடே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஓனர் நம்ம வந்துட்டார். அண்ணா உங்கள் பேர்? தம்பி சந்தோஷ்குமார். சரி சரி. ஃபஸ்ட்டு இந்த காரில் இது 2006 மாடல் தம்பி. 2006 மாடல், 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது. அது ஒரு 140 கேட்குது. 140 ஒரு 1.25 ரூபா 130 அந்த மாதிரி கொடுத்துடலாம். சரியா? ஓகே ஸ்கூடே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கார் வந்திருக்கோம். அண்ணா இந்த கார் தம்பி இது 2018 மாடலு, ஒரே ஓனரு, 59,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, கோயம்புத்தூர் வண்டி, TN99. இதில் ஏர் பேக்கு, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 360 கேட்குது. ஒரு 3.25 ரூபா அந்த மாதிரினா கொடுத்துருவோம். ஆமாம் ஸ்கூடே, இப்போ வந்து நம்ம மாருதி ஜென்னுக்கு வந்திருக்கோம். ஆனால் இதை பற்றி வந்து 98 மாடல் தம்பி. 4 ஓனர், கோயம்புத்தூர் வண்டி. இது ஒரு 58 ரூபான்னு அப்படி கொடுத்துருவோம். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும்னா ஒரு 70 ரூபா ரேஞ்சுக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஹுண்டாய் அசன்ட் வந்திருக்கோம். நான் இதை பற்றி இது 2001 மாடல் தம்பி, 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. இதே கண்டிஷனில் ஒரு 40 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். 40 ரூபான்னா இது ஃபைனல் ரேட்டு. வண்டி நல்லாயிருக்கும். ஸ்கூடே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா இண்டிகாவுக்கு வந்திருக்கோம் நம்ம. நான் இதை பற்றி சொல்கிறேன் தம்பி. இது 2010 மாடல், 2 ஓனரு. இது வந்து 110 கேட்குது. ஒரு 80 ரூபா அந்த மாதிரின்னா கொடுத்துருவோம். ஆமாம் ஸ்கூடே, இப்போ வந்து நம்ம மாருதி 800க்கு வந்திருக்கோம். இதை பற்றி சொல்லுங்கள் தம்பி. இது மாருதி 800 2002 மாடலு, ஒரே ஓனர், கோயம்புத்தூர் வண்டி. எஃப்சி 28 வரைக்கும் கரண்ட்டு, 2 டயர் புதுசு, டேங்கு, கேஸ் இருக்குல்ல, எல்பிஜி கேஸு, ஏசி எல்லாமே வந்துடும். ஒரே ஓனர். இது பார்த்திங்கன்னா ஒரு 90 ரூபா அந்த மாதிரி கேட்குது. ஒரு 85 ரூபா அந்த மாதிரினா கொடுத்துருவோம். ஆமாம், MBF இன்ஜின். கூட இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பஜ்ரோக்கு வந்திருக்கோம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். இது 2011 மாடல் தம்பி. 11 மாடல். ஆமாம் தம்பி. 3 ஓனர் ஆயிடுச்சு. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது. இது ஒரு 8.5 லட்சம் ரூபா கேட்குது. ஆமாம், ஏதோ கொஞ்சம் அனுசரித்து அந்த மாதிரி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா தம்பி? இதை ஏசி, ஏர் பேக்கு, சென்ட்ரல் லாக்கு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் இதில். சரியா தம்பி? பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம பொலேரோவுக்கு வந்திருக்கோம். இது 2001 மாடல் தம்பி, 2 ஓனரு, கோயம்புத்தூர் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை. இதே கண்டிஷனில் ஒரு 140ன்னா கேட்குது. 140. ஸ்கூடே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திரும்பியும் மாருதி 800க்கு தான் வந்திருக்கோம். இந்த 800 இது 97 மாடல் தம்பி. 97 மாடல், 3 ஓனரு. இது ஓட்டி படிக்க கொடுக்குற மாதிரி வச்சுருக்கோம். ஓட்டி இப்போதைக்கு பழகிற மாதிரி. ஆமாம், ஒரு 43 ரூபா கேட்குது. ஒரு 40 ரூபான்னா ஃபைனலாக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி நல்லாயிருக்கு. இன்ஜின் வேலையெல்லாம் பார்த்து நீட்டாக வருது. ஸ்கூடே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேக்னருக்கு வந்திருக்கோம். இதை பற்றி கொஞ்சம். இது 3 ஓனர் தம்பி. 2004 மாடலு. எஃப்சி 29 வரைக்கும் கரண்ட்டு. இன்சூரன்ஸும் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. இது வந்து நான் ஃபைனலாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு 110 அந்த மாதிரி என்ன கொடுத்துருவேன். ஏசி, பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். ஸ்கூடே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓனர் நம்ம கூட இருக்காது. ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாமே வந்துட்டேன்னு. நான் இப்போ ஏதாச்சும் இப்போ இங்கே இருக்கிற காரை விட எனக்கு இந்த கார் தான் வேணும், இப்போ லான்சர் இல்லை, லான்சர் தான் எனக்கு வேணும்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். எத்தனை நாளுக்குள்ளே? மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ். 2 டேஸ். ஆமாம். சின்ன சின்ன வண்டியில் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதை பண்ணி கொடுத்துருவோம். நீட்டாக ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் அந்த மாதிரியெல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் செகண்ட் சர்வீஸ் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே நம்மகிட்ட சொல்லியே பண்ணிடலாம். இல்லைன்னா அவங்க வெளியே அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட விற்கணுன்னா இது மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும் தம்பி? நீங்கள் இப்போ ஒரு வண்டி விற்க கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிமம் 2 நாளில் கூட போகும், இல்லை ஒரே நாளில் கூட போகும், 1 வாரம் கூட ஆகும். மேக்ஸிமம் 1 வாரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிடும் வண்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வண்டி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் நாங்கள் நீட்டாக தொடச்சி கழுவி நீட்டாக எல்லா இதுவும் பண்ணி நாங்கள் ஒரு பாலிஸ் எல்லாம் போட்டு வச்சுருவோம்.
வண்டி வந்த உடனே கஸ்டமர் பிடிக்கும், அவங்க எடுத்துருவாங்க. வண்டி வந்தால் இங்கே நிற்கிறது இல்லை. லோ பட்ஜெட்லாம் நல்ல மூவ்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஆமாம். அப்புறம் வந்து இந்த கடை எங்கே இருக்குது? இது கரெக்டாக துடிலூர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்குது. மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான். துடிலூர்லேருந்து மேட்டுப்பாளையம் அப்படி செல்லும் வழியில் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க், அபுதாஸ் தாண்டி ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க், என்ஜோ காலனி கேட்டு அந்த இடத்துல இருக்குது. இப்போ ஓகே கூட இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும், இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விளக்கணி எடுத்துக்கோங்க. என்னடா இப்படி வீடியோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். எண்டிங் வீடியோ எடுக்க பார்த்துட்டு அதனால் தான் எண்டிங் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எடிட் பண்ணியும் எண்டிங் வீடியோக்காக தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸ்கூடே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட், அதாவது 40,000 ரூபா கார்லேருந்து 8.5 லட்ச ரூபா கார் வேறு இருக்குது. ஸ்கூடே நீங்கள் சீக்கிரமாக வந்து நான் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். சீக்கிரமாக நீங்கள் வேணால் ஒரு கால் பண்ணி பேசலாம் என்ன கார்ஸ் இருக்குன்னு. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி போகும்போதே வந்து நிறைய கார்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் நம்ம வீடியோ எடுக்க வரும்போது வந்து பாதிக்க நிறைய எல்லாமே புது காராக இருக்குது. ஓகே ஸ்கூடே இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வழிகள் எடுக்கும். ஓகே ஸ்கூடே நான் இருக்கிற சேஃபாக இருக்கேன். நீங்கள் சேஃபாக இருக்கு நம்பி வீடியோ அண்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் ஜெடி.